வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவனின் நிழலில் இளைப்பாரி விண்ணகத்தின் மாபெரும் பாதுகாவலராக வீற்றிருக்கும் புனித சூசையப்பரின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு குடும்பத்திற்கு தந்தை எவ்வளவு முக்கியமோ அப்படி நம் அனைவருக்கும் தந்தையாக இருந்து நம்மை பாதுகாப்பவர் புனித சூசையப்பர். இன்று நம் குடும்பங்களில் எத்தனையோ போராட்டங்கள், பிள்ளைகளின் கல்வி ஞானத்திற்காக ஏங்கும் பெற்றோர்கள், கையில் வேலை இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாமல் தவிப்பவர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக தீய பழக்கங்களாலும் குடி மற்றும் போதை பழக்கங்களாலும் ஒரு நரகத்தை போல மாறி போன பல குடும்பங்களின் கண்ணீரை நாம் காண்கின்றோம். திருமண தடைகளால் வாடும் இளைஞர்கள், எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் இருக்கும் முதியவர்கள் என நம் பாரங்கள் பல. எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். இயேசுவையே கைகளில் ஏந்தி பாதுகாத்த புனித சூசையப்பர் இன்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கப் போகிறார். அமைதியோடு முழு நம்பிக்கையோடு இப்போது நாம் சொல்ல போகும் ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நாம் கேட்பதை விட மேலான நன்மைகளை அவர் நமக்கு தருவார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். புனித சூசையப்பரே, இறைவனின் திரு குடும்பத்தை பாதுகாத்த உத்தம தந்தையே, உம்மை நோக்கி எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். நீர் மௌனத்தின் வழியாகவே இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றியவர். உம்மை நோக்கி வரும் எவரையும் நீர் கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த புதன்கிழமை வேளையில் எங்கள் குடும்பத்தின் இக்கட்டான நிலையை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நீர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக இருந்து அவருக்கு உலக கல்வியையும் இறை ஞானத்தையும் போதித்தது போல எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். வல்லமையுள்ள புனித சூசையப்பரே, இன்றைய போட்டி நிறைந்த உலகில் எங்கள் பிள்ளைகள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்க உம்முடைய மேலான ஞானத்தை அவர்களுக்கு தாரும். அவர்கள் பாடங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் தேர்வுகளில் பதட்டமின்றி எழுதும் மனத்திடத்தையும் அவர்களுக்கு அருளும். வீணான கவன சிதறல்கள், சோம்பல் மற்றும் தீய நண்பர்களின் சகவாசத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் கற்கும் கல்வி அவர்களுக்கு நல்வாழ்வையும் சமுதாயத்தில் உயரிய மதிப்பையும் பெற்றுத்தர வேண்டும் என்று உம்மிடம் நுருக்கமாக வேண்டுகிறோம். விண்ணக ஞானத்தினால் அவர்களை நிரப்பி அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உழைப்பாளிகளின் உன்னத மாதிரியான புனித சூசையப்பரே, நீர் தச்சு தொழில் செய்து உமது கைகளின் வியர்வையினால் திரு குடும்பத்தை பராமரித்தவர். உழைப்பின் மேன்மையையும் அதன் மதிப்பையும் உலகிற்கு உணர்த்தியவரே, எங்கள் வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் படும் இன்னல்களை நீர் அறிவீர். தற்போது நாங்கள் செய்து வரும் தொழிலிலும் வேலையிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம். பொருளாதார நெருக்கடிகளால் நாங்கள் அனுபவிக்கும் மன உளைச்சல்களையும் கடன் சுமைகளையும் உமது பாதத்தில் வைக்கின்றோம். எங்கள் கைகளின் உழைப்பை ஆசீர்வதியும். வேலையில்லாதவர்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்பை உருவாக்கி தாரும். தொழிலில் நஷ்டங்களை சந்திப்பவர்களுக்கு புதிய வழிகளை காட்டி முன்னேற்றத்திற்கான வாசல்களை திறந்தருளும். எங்களோடு பணியாற்றுபவர்களிடமும் மேலதிகாரிகளிடமும் எங்களுக்கு நற்பெயரையும் தயவையும் பெற்றுத்தாரும். நீர் எவ்வாறு மிகுந்த பொறுமையுடனும் விசுவாசத்துடனும் உமது பணிகளை செய்தீரோ அதே போன்ற அர்ப்பணிப்பு உணர்வை எங்களுக்குள் தாரும். வறுமை என்னும் இருள் நீங்கி எங்கள் குடும்பத்தில் செல்வம் பெருகவும் அதன் மூலம் நாங்கள் பிறருக்கு உதவும்
தாராள மனத்தை பெறவும் உம்முடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் இறைவனிடம் மன்றாடி அருளும். இரக்கமே உருவான புனித சூசையப்பரே, ஒரு குடும்பத்தின் தலைவராக நீர் சந்தித்த சவால்கள் பல. இன்று எங்கள் குடும்பம் குடிப்பழக்கம், போதை மற்றும் தீய செயல்கள் என்னும் அரக்கனால் சிதைந்து போயிருப்பதை நீர் காண்பீர். இதனால் எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை, கண்ணீரும் கவலையுமே மிஞ்சி இருக்கிறது. எகிப்திற்கு தப்பி சென்ற போது நீர் இயேசுவை எப்படி காப்பாற்றினீரோ அதுபோல தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி கிடக்கும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களை விடுவிக்க உம்மிடம் வேண்டுகிறோம். அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு மனமாற்றத்தை தந்தருளும். தீய ஆசைகள் அவர்களை தூண்டும் போது உம்முடைய தூய்மையான கரங்களால் அவர்களை தடுத்தருளும். குடி மற்றும் போதையினால் ஏற்படும் உடல்நல குறைபாடுகள், மன உளைச்சல்கள் அனைத்தையும் நீக்கி அவர்களுக்கு புதிய நல்வாழ்வை தாரும். அந்த தீய சக்திகளால் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள சண்டைகள், பிரிவினைகள் மற்றும் மன கவலைகள் மறைந்து மீண்டும் அன்பு மலர செய்யும். கண்ணீரோடு காத்திருக்கும் எங்களுக்கு உம்முடைய பரிந்துரை ஒரு மருந்தாக அமையட்டும். அமைதியின் அரசனாகிய இயேசுவை ஏந்திய கைகளை எங்கள் குடும்பத்திலும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று உம்மை இறைவனிடம் மன்றாடுகின்றோம். தூய்மைக்கும் உண்மை அன்புக்கும் இலக்கணமாக விளங்கிய புனித சூசையப்பரே, இறைவனின் திருவுளப்படி அன்னை மரியாளை உமது வாழ்க்கை துணையாக ஏற்று ஒரு புனிதமான இல்லற வாழ்வை வாழ்ந்தவரே, உம்மை நோக்கி எங்கள் மன்றாட்டுகளை எழுப்புகிறோம். எங்கள் குடும்பத்தில் திருமண வயதை அடைந்தும் பல்வேறு தடைகளாலும் காரணங்களாலும் திருமணம் தள்ளி போய்க் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காகவும் உறவினர்களுக்காகவும் உம்மிடம் உருக்கமாக வேண்டுகிறோம். நீர் மரியாளை தேடி சென்று மனமுடித்தது போல இவர்களுக்கென இறைவனால் குறிக்கப்பட்ட பொருத்தமான வரன்கள் விரைவில் அமைய உம்முடைய மேலான பரிந்துரையை நாடுகிறோம். பொருளாதார குறைபாடுகள், தீய சக்திகளின் சூழ்ச்சிகளால் திருமணங்கள் தடைப்பட்டிருந்தால் உம்முடைய வல்லமை உள்ள ஜெபத்தினால் அந்த தடைகளை உடைத்தெறியும். ஏமாற்றங்களும் மனவேதனைகளும் மாறி மகிழ்ச்சியான திருமண வரன்கள் எங்கள் இல்லங்களில் நடக்க அருள் புரியும். அமைய போகும் வரன்கள் நல்ல குணமும் இறைப்பற்றும் பொறுப்புணர்வும் கொண்டவர்களாக அமைய செய்யும். திருமணமான பிறகு அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்புடனும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடனும் வாழ்ந்து உமது திரு குடும்பத்தை போல ஒரு முன்மாதிரியான குடும்பமாக திகழ உம்முடைய ஆசீர்வாதத்தை வழங்கி அருளும். விண்ணக வாழ்வின் வழிகாட்டியே புனித சூசையப்பரே, கடந்து வந்த பாதையில் நாங்கள் பட்ட துன்பங்கள் போதும். இப்போது நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இருள் சூழ்ந்த மேகங்கள் விலகி எங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய விடியல் பிறக்க உம்மை வேண்டுகிறோம். நாளை என்ன நடக்குமோ என்ற அச்சத்திலும் கவலையிலும் வாடும் எங்களுக்கு அஞ்சாதே என்று நீர் சொன்ன அந்த ஆறுதல் மொழியை எமது இதயங்களில் ஒலிக்க செய்யும். எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்தை போல செழிப்பாக அமைய நீர் இறைவனிடம் பரிந்துரை செய்யும். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் உமது ஆசி இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறவும் பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழவும் நேர்மையான பாதையில் நடக்கவுமான வரத்தை தாரும். எவ்விதமான எதிர்பாராத விபத்துகள், நோய்கள், தீய சக்திகளுக்கும் நாங்கள் பலியாகாமல் உமது பாதுகாப்பு என்னும் கேடயத்திற்குள் எங்களை மறைத்து வைத்துக் கொள்ளும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் இறைவனின் அருளிலும் உமது அரவணைப்பிலும் கழித்து இறுதியில் விண்ணக பேரின்பத்தை அடைய செய்யும். உமது வல்லமை உள்ள பரிந்துரையால் எங்கள் குடும்பத்தின் வருங்காலம் ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும்
மாறப்போகிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இந்த மன்றாட்டுகளை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியாயிடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசுநாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும், எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கை தாதையே, இயேசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. திவ்ய பாலகன் முன்னாள் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் இருந்து விண்ணுலகில் முடிவில்லா பேறு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பரை குறித்து சுகிர்த மன்றாட்டு. இரக்கம் நிறைந்தவருமாய் எங்கள் அன்பு வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற தந்தையாகிய புனித சூசையப்பரை, உம்மை மன்றாடி உமது அடைக்கலத்தை தேடி மனமிறங்கி கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசம்மாள் உறுதியளித்ததை நினைத்தருளும். என் அன்பு தந்தையே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு நான் உமது திருப்பாதத்தை தேடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்துக்கு காத்து கொண்டு உமது முன் சரணடைகிறேன். மிகவும் இரக்கமுள்ள தந்தையாகிய புனித சூசையப்பரே, கொஞ்சமும் தகுதி இல்லாத என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கமாய் கேட்டு உதவி செய்தருளும். ஆமீன். புனித சூசையப்பருக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கும் ஜெபம். மகிமை நிறைந்த தந்தையாகிய புனித சூசையப்பரே, மரியன்னையின் புனித கணவரே, இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, உம்மை நம்பினவர்களுக்கு தவறாது அடைக்கலம் அளிப்பவரே, நன் மரணத்திற்கு பாதுகாவலரே, உமது சீடர்களாயிருக்கிற நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது அரியணை முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மூவொரு இறைவனிடமும் உமது மகனான இயேசு கிறிஸ்துவிடமும் உமது தூய மனைவியாகிய மரியன்னையிடமும் சகல புண்ணிய ஆன்மாக்களின் அருகிலும் மிகுந்த வணக்கத்துடன் உம்மை எங்களுக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். உமக்கு எங்களது உடலையும் உடல் உறுப்புகளையும் சக்தியையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது மகிமையை கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை பிரபல்யப்படுத்தி ஒரு நாளாவது உமக்கு புகழ்ச்சியையும் வேண்டுதலையும் செலுத்தாமல் இருக்க போவதில்லை. நீர் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களது துன்பங்களை சரி செய்து எங்களை புண்ணிய வழியிலே தவறாமல் நடக்க செய்தருளும். இயேசு, மரியன்னை இவர்கள் கரங்களில்
பாக்கியமான மரணத்தை அடைந்த நீர் நாங்கள் மரிக்கும்போது ஆசீர்வாதத்துடன் மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைந்து உம்முடன் என்றென்றும் வாழ உதவியருளும். உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை கைவிடாதேயும் தந்தையே. ஆமீன். நான் மரணமடைய ஜெபம். மிகுந்த திறமையும் வல்லமையும் மிக்கவரான புனித சூசையப்பரே, பசாசு, உலகம், உடல் என்ற 3 எதிரிகள் என்னுடைய மரண வேளையிலே என்னோடு போராடுகிற போது நான் செய்த பாவங்களையும் என் ஆன்மாவின் பலவீனத்தையும் நினைக்கும் போது எனக்கு தோல்வி வருகிறதே ஒழிய வெற்றி கொள்ள வழி தெரியவில்லை. இப்படி வராதிருக்கும்படி 2 மன்றாட்டுகளை கேட்கிறேன். சாகும்போது தேவையான விசுவாசம், நம்பிக்கை முதலிய புண்ணியங்களில் நான் இப்போது பழகவும், மரண தருவாயில் உமது அடைக்கலத்தில் மரிக்கவும் ஆகிய 2 மன்றாட்டையும் நீர் எனக்காக இறைவனிடம் கேட்டால் அது எனக்கு கிடைக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இந்த உதவியை நீர் எனக்கு செய்ய இயேசு கிறிஸ்து மரியன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறேன் தந்தையே. ஆமீன். புனித சூசையப்பருடைய 7 துன்பங்களையும் 7 சந்தோஷங்களையும் குறித்து கேட்கும் மன்றாட்டு. 1. புனித சூசையப்பரே, நீர் மரியன்னை கருவுற்ற விதத்தினை அறியாமல் பட்ட மனவேதனைக்காக வருந்துகிறேன். அதன் காரணத்தை வான தூதரால் அறிந்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் அனுபவித்த துன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. புனித சூசையப்பரே, இயேசு பாலன் மாட்டுக் கொட்டகையில் பிறந்ததற்காக நீர் துன்பம் அனுபவித்ததற்காக வருந்துகிறேன். அவர் வான தூதர்களாலும் மனிதர்களாலும் வணங்கப்படுகிறதை கண்டு சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித சூசையப்பரே, இயேசு பாலன் விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர் துன்பப்பட்டதற்காக வருந்துகிறேன். அவருக்கு இயேசு என பெயர் சூட்டப்பட்டதற்காக நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, புனித சூசையப்பரே, இயேசுவின் பாடுகளையும் மரியன்னையின் துன்பத்தையும் சிமியோன் முன்னறிவிக்க கேட்டு நீர் பட்ட துன்பத்திற்காக வருந்துகிறேன். மனித குல மீட்பர் அவர் என முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, புனித சூசையப்பரே, நீர் எகிப்து நாட்டிற்கு ஓடி போனதை பற்றி வருந்துகிறேன். நீர் எமது இரட்சகரை காப்பாற்றினதற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, புனித சூசையப்பரே, எகிப்து நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நீர் பயப்பட்டதற்காக வருந்துகிறேன். வான தூதர்கள் காட்சி அளித்ததால் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, புனித சூசையப்பரே, இயேசு காணாமல் போனதற்காக நீர் பட்ட மனவேதனைக்காக மிகவும் வருந்துகிறேன். அவரை மீண்டும் கண்டபோது நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போமாக. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்னையின் புனித கணவராக புனித சூசையப்பரே, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு பராமரிக்க விரும்பினீரே. இவ்வுலகில் எங்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறவர், வானுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக விளங்க இறைவன் உதவி செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவனோடும் தூய ஆவியோடும் முக்காலமும் வாழ்ந்து அரசாளுபவராய் இருக்கிற ஆண்டவரே, ஆமீன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னி மரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமீன். புனித சூசையப்பர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தமத்ருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கேட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்கள் ஆகும்படி தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமீன். பாப்பரசர் 13ஆம் சிங்கராயர் சூசையப்பர் பேரில் செய்த ஜெபம். புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்பத் துயரங்களில் உமது சரணமாக ஓடி வந்தோம். உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின் உமது அடைக்கலத்தை அடைய நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். தேவ தாயாரான அமலோற்பவ கன்னி மாதாவின் பேரில் நீர் வைத்திருந்த அன்பின் ஐக்கியத்தை பார்த்து திவ்ய பாலனான இயேசுவை அன்போடு அரவணைத்து வளர்த்த தந்தைக்குரிய உமது நேசத்தை பார்த்து அத்திவ்ய கர்த்தர் தமது திரு இரத்தத்தால் மீட்டு ரட்சித்த மனு குலத்தை கிருபா கடாட்சமாய் பார்த்தருளி எங்கள் அவசரங்களில் உமது செல்வாக்குள்ள மன்றாட்டினால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். திருக்குடும்பத்தை காத்து நடத்தின விவேக காவலனே, இயேசு கிறிஸ்துவின் பிரஜைகளை ஆதரித்தருளும். அதிமிக உருக்க நேசம் அமைந்த பிதாவே, சகல பாவ மாசுகளின் இன்றும் எங்களை தற்காத்தருளும். வல்லமை பொருந்திய பாதுகாவலனே, எங்கள் சத்துருகளோடே நாங்கள் நடத்தும் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். மரண ஆபத்தினின்று திவ்ய பாலனை தேவரீர் அன்று மீட்டு ரட்சித்தது போல இப்போது எங்கள் சத்துருக்களின் சகல தந்திரங்களில் நின்றும் இக்கட்டு இடையூறுகளில் நின்றும் திருச்சபையை பாதுகாத்தருளும். உமது தயவு ஆதரவால் நாங்கள் தற்காக்கப்பட்டு உமது திவ்ய மாதிரிகையை பின் சென்று பரிசுத்தமாய் சேவித்து பக்தியாய் மரித்து பரகதியின் ஆனந்தத்தில் வந்து சேரத்தக்கதாக தேவரீருடைய இடைவிடாத உதவி ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். அனுகூலம் அடைய ஜெபம். கன்னியர்களின் தந்தையும் பரிபாலனுமாகிய புனித சூசையப்பரே, பிரமாணிக்கமுள்ள காவலனே,
பரிசுத்த மயமாகிய இயேசுவையும் கன்னியருக்கு அரசியாகிய புனித மரியாவையும் சர்வேஸ்வரன் உமது அடைக்கலத்தில் ஒப்படைத்தாரே. உமது அருமை பராமரிப்புக்கு மிகவும் உரியவர்களாயிருக்கிற இந்த இருவரை குறித்து நான் இறந்து கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், நான் மாசற்ற சிந்தனைகளோடும் தூய இருதயத்தோடும் கற்புள்ள சரீரத்தோடும் உத்தம தேவ சிநேகத்தோடும் பழுதின்றி நடந்து அத்திவ்ய இயேசுவுக்கும் தேவமாதாவுக்கும் இடைவிடாமல் ஊழியம் பண்ணும்படிக்கு எனக்கு வேண்டிய வர பிரசாதத்தை கேட்டு தந்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் வேண்டுதல்களை புனித சூசையப்பரின் பாதத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம். ஒரு தந்தை தன் பிள்ளைகளின் அழுகுரலை கேட்டு அமைதியாக இருக்க மாட்டார். அது போலவே விண்ணக தந்தையாகிய புனித சூசையப்பர் நம்முடைய கண்ணீரை துடைத்து நம் குடும்பங்களில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். நாம் கேட்ட இந்த 5 தேவைகளையும் அவர் இறைவனிடம் கொண்டு சேர்த்து நமக்கு நன்மைகளை அள்ளித்தருவார். இப்போது நாம் அனைவரும் இணைந்து இந்த இறுதி ஜெபத்தை சொல்லி நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். மகா வல்லமையுள்ள புனித சூசையப்பரே, இறைவனின் திரு குடும்பத்தை பாதுகாத்த உத்தம தந்தையே, இந்த இனிய வேளையில் நாங்கள் உமது பாதங்களில் அமர்ந்து செய்த மன்றாட்டுகளை கேட்டருளும். எங்கள் பிள்ளைகளின் கல்வி ஞானத்திற்காகவும் எங்கள் கைகளின் உழைப்பு மற்றும் தொழிலுக்காகவும் தீய பழக்கங்களினால் வாடும் எங்கள் குடும்பத்தின் நிம்மதிக்காகவும் இளையோரின் திருமண வாழ்விற்காகவும் எங்கள் அனைவரின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காகவும் நாங்கள் கேட்ட வேண்டுதல்களை உமது புனிதமான கரங்களில் ஏந்திக் கொள்ளும். இயேசுவை எகிப்திற்கு தூக்கி சென்றபோது நீர் காட்டிய அதே அக்கறையையும் பாதுகாப்பையும் இன்று எங்கள் குடும்பங்களுக்கு தாரும். எங்கள் இல்லங்களில் உள்ள இருள் விலகி உமது பிரசன்னத்தால் மகிழ்ச்சி நிறையட்டும். நீர் எவ்வாறு மரியாளின் கரம் பிடித்து இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றினீரோ அதே போல நாங்களும் எவ்வித சோதனையிலும் சோர்ந்து போகாமல் இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். புனித சூசையப்பரே, உமது பரிந்துரை எப்போதுமே வீண் போகாது என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நீர் எங்களுக்காக பேசினால் இயேசு அதை மறுப்பதில்லை. எனவே இன்று நாங்கள் கேட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்கள் இல்லங்களில் மழையாக பொழியட்டும். உமது மேலான பாதுகாப்பிற்குள் எங்களை ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுதும் உம்மை போல தூய்மையாகவும் நேர்மையாகவும் வாழ எங்களை ஆசீர்வதியும். ஆமீன்.